ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இங்கே யமுனாவும் காவேரியும் கோயிலில் நிற்கிறாங்க. போனவரை காணோம் போன மச்சான் திரும்பி வந்தான் பூமணத்தோட அப்படிங்கிற மாதிரி திரும்பியே வல்லையே அப்படின்னு. என்னடி பாத்தி அடி நீங்கள் பண்ணது என்கிட்ட சொன்னீங்களாடி அப்படின்னு காவேரி யமுனா பிடிச்சி திட்ட. அக்கா நீ ஏக்கா நினைக்கிற, கடைசி ஒரு நிமிஷம் வரைக்கும் கூட நான் மாமா மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன், கண்டிப்பாக அவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வாசலை பார்க்குறாங்க. கோயிலில் நின்றுக்கிட்டு சரி வாடி போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. பார்த்தா கரெக்டாக வாசலில் அந்த தூணில் சாஞ்ச வாக்கில் பசுபதி கண்ணை மூடிட்டு அப்படியே ஹம்மிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. லலான்ட்டு பார்க்குறாங்க. காவேரிக்கு அப்படி தூக்கி வாரி போடுது. இந்த மனுஷன் எப்படி இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அப்படி விலகி போகிறாங்க. அந்த சைடு போகலாம் அப்படின்னு சொல்லி இறங்க போயில ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்கிறாரு. என்னம்மா காவேரி, என்ன யமுனா, என்ன பார்த்த கண்ணு பூத்து போய் நின்றுட்டு யாரையுமே காணோம்னு போகிறீங்களா அப்படிங்கல. இவனுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி யமுனாவும் காவேரி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. உடனே பசுபதி சொல்கிறாங்க எல்லாம் எனக்கு தெரியும் கண்ணு அப்படிங்கிறாங்க பசுபதி. என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்தை அன்னைக்கு தடுத்துட்டேன். ஓ நினப்புல நிவின் தாலி கட்டாமல் எழுந்து போயிட்டாங்க. அடுத்து என் மாப்பிள்ளை அஜய்க்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க இருந்ததை தடுத்த, என்ன போலீஸ் ஸ்டேஷனில் வச்ச. இதுக்கெல்லாம் நீ பண்ணதுக்கு நான் உன்னை சும்மா விட்டுட்டுருக்கேன்னு நினச்சியா? பழி வாங்க விடுவேனா ஆண்டவனா கொத்தா ஒரு நிவிதை விட்டுருக்கான் என்கிட்ட. பிடிச்சிக்கடா பசுபதிண்டு நான் விட்டுருவேன் அவ்வளோ சீக்கிரத்தில். அதுதான் என்ன எதுன்னு நடக்கலான்னு வந்து பார்த்துட்டு போனேன். என்ன பார்க்குறீங்க அப்படிங்கிறாரு. பார்த்தா ரெண்டு பேரும் புரியாமல் பேசுகிறாங்க. இங்கே பார் பசு, நானே செம்ம காண்டில் இருக்கேன், பேசாமல் போறியா அப்படின்னு சொல்லி இறங்க போகிறாங்க. ஹலோ மேடம் நில்லுங்க, இங்கே போகிறீங்க, இன்னும் நடக்க வேண்டியதெல்லாம் இருக்குது, நான் பேச வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி பேச போகிறாங்க. என்ன நீ பேச போகிற, என்ன உனக்கெல்லாம் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு காவேரி திட்ட. இங்கே பார், இப்போ என் மாப்பிள்ளைக்கும் உன் தங்கச்சியும் திருட்டு கல்யாணம் பண்ண இங்கே வந்திருக்கீங்க, எங்களை மட்டும் திருட்டு கல்யாணத்துக்கு திட்டுனீங்க, இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க? அது நடக்கலைன்னு தானே இப்போ கிளம்பி போகிறீங்க அப்படிங்கிற. அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க. எப்படி இவனுக்கு தெரியும்? அப்போ விஜய் தான் சொல்லி கொடுத்துட்டாரோ இந்த கல்யாணம் நடக்கிற மாதிரி நம்ம கண்ணில் மண்ணை தூக்கிட்டாரோ அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன பார்க்குற, எப்படி தெரியும்னு பார்க்குறியா? எல்லாம் எங்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் நாங்கள் நோட்டை விட்டோம்ல, எதுக்கு என் பொண்ணை நான் இங்கே உன் வீட்டில் விட்டு வச்சுருக்கேன், எல்லாம் விஜய் மூலமாக நாங்கள் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு. அப்படி காவேரிக்கு அதிர்ச்சி ஆகுதுச்சா, இந்த விஜய் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டாரா, இப்படி நம்பிக்கை தருவோம் பண்ணிட்டாரு அப்படின்னு விஜய் திட்டி தீக்குறாங்க காவேரி. அடுத்து பசுபதி சொல்கிறாங்க, இப்போ கூட உன் புருஷன் எங்கே போயிருக்காரு தெரியுமா? நீவின் வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. அவன் என்ன சொன்னாலும் சரி, மாப்பிள்ளைங்க வரப்போகிறதில்ல, அதுதான் நிஜம் அப்படிங்கல. அப்போ விஜயே இடைஞ்சல இருந்துட்டாரா? பாத்தியாடி ஏன்டி அம்மனா உன் வாழ்க்கை இப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. என்கிட்ட சொல்லாமல் ஏன்ட்டிங்க வந்து என்ன திட்டுறாங்க. அக்கா இல்லைக்கா, மாமா கூட்டிகிட்டு வருவாருக்கா. என்ன மோமா கூட்டிகிட்டு வருவார், அதெல்லாம் வரமாட்டான், நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருப்பீங்க, வீட்டுக்கு வழி அனுப்புங்கன்னு சொன்னதுனால தான் இங்கே வந்திருக்கேன், கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. இப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. இந்த ஜென்மத்தில் உன் தங்கச்சிக்கும் என் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது, அடைச்சி வாயை மூடு, அது நல்லவங்க சொல்லணும். இந்த கோயில் வாசலை வச்சு நீனா ஒரு கேடு கட்டவேன், நீ உன் பாதமே இந்த கோயிலில் படக்கூடாது, போறியா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு யமுனா சொல்ல, நடக்கவே நடக்காது, என் மாப்பிள்ளை வர மாட்டான் அப்படி சொல்லி, அவர் வருவார் அப்படின்னு சொன்ன கையோட பார்த்தா சர்ன்னு கார் நிற்கிது. கார் வந்து இறங்கின கையோட அப்படியே விஜய் வராங்க. மாமா அப்படின்னு ஓடுறாங்க. நிவின் வந்துட்டாரா, என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்கல. காவேரி விஜயை முறைச்சி பார்க்குறாங்க. என்ன இவன் ஏன் நம்மளாலேயே நம்மளை முறைக்கிறா, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அப்புறம் பசுவை பார்க்குறாங்க. ஓ இவர் வந்து பற்ற வச்சது தானே, சரி ஏம்மா என்ன செல்லம், இவன் பற்ற வச்சதுக்கெலாம் நீ கோவிக்கலாமா? சே உன் மாமனை இவ்வளோ தான் நீ கணக்கு போட்டு வச்சியா அப்படிங்கல. என்ன அதான் ஒன்றும் இல்லாமல் போச்சே, அப்புறம் என்ன, இங்கே பாரு இந்த பேமானி சொன்ன வச்சு நீ நம்புறியா அப்படிங்கல. பசுபதி வந்துட்டு ஓய் விஜய் அப்படிங்கல, அட்டங்கு பசு அப்படின்ட்டு. கடைசியாக பார்த்தா காருக்குலேருந்து நிவின் இறங்குப்பா அப்படிங்கல. கரெக்டாக இறங்குறாரு. நிவின்னு பார்த்தோன்னா சந்தோஷம் தாங்கலை யமுனாவுக்கு. காவேரி பார்க்குறாங்க, என்னையா அப்படி நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்து அவங்களுக்கு பின்னாடி அவங்க அப்பா அம்மா வராங்க. அப்பா அம்மா பார்த்தோன்னா காவேரி தூக்கி வாடு போடுது. அப்போ இந்த கல்யாணம் நடக்காதா? ஐயோ என்னையா பாஸு, நீ வந்து நடக்கிற மாதிரி இருக்குது, உன்னை நினச்சா நடக்காத மாதிரி இருக்குது கல்யாணம், புரியலையான்னு தவிச்சு போயிருக்காங்க. எல்லாரும் வாங்க உள்ளுக்க வாங்க அப்படின்னு சொல்லி கோயில் சன்னதிக்கு வந்துடுறாங்க. என்ன காவேரி பயந்துட்டியா அப்படின்னு சொல்லி தோலை பிடிச்சி கட்டி அணைச்ச வாக்கில் கூட்டிகிட்டு போகிறாங்க. கையை விடுங்க அப்படின்னு சொல்லி சிலுப்புறாங்க. பாடுறா ரொம்ப தான் சிலுத்துக்கிறா, உன்னை இரு வீட்டில் போய் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோயில் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. போன கையோட என்ன நடக்குதுன்னு புரியாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் இதை மொதல் ட்ரெஸ் எல்லாம் போய் மாற்றிட்டு வா அப்படிங்கிறாங்க. அப்போவே யமுனாக்கு புரிஞ்சு போச்சு, தாலி தான் கட்ட போகிறாங்க, கல்யாணத்துக்கு சம்மதம் வந்திருக்காங்கன்னு. உடனே பாத்தியாக்கா நான் சொன்னேன்ல மாமா வருவார்னு, நீ தான் நம்பலை செல்லம், நீ நம்பு நீ அடி தங்கம், இந்தா இது அழகு இருக்கே, இது இப்படி தான் நம்பவே நம்பாது, மாமாவை எப்போ பாரு நம்பாமல் தான் இருக்கும், ஆனால் இனிமேல் நம்பிடும் என் தங்கம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாங்குறாங்க. யமுனா போதுமா, மாமா சொன்ன மாதிரி கூட்டி வந்துட்டேன்னா சூப்பர் மாமா நீங்கள் அப்படிங்கிறாங்க யமுனா. உடனே அடிப்பாவி இந்நேரம் வரைக்கும் மூஞ்சியை தொங்க போட்டுட்டு இருந்தேன், நான் தொங்க போட்டிருந்தாலும் மாமா மேலே நம்பிக்கை தானே வச்சுருந்தேன், நீ தான் நம்பிக்கையெல்லாம் இருந்த அப்படி சொல்லக்கூடாதுடி, நீ மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டே இருந்த, மாமா மேலே நம்பிக்கை இருந்தாலும் நம்பிக்கை இல்லாத மாதிரி தொங்க போட்டுட்டு இருந்த, இப்போ என்ன எங்களுக்கும் எனக்கும் மாமாவுக்கும் சிண்டு முடிஞ்சு விட்றியா அப்படின்னு யமுனா சொல்ல. சரி விடுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் காவேரி பக்கத்தில் வராங்க. நிவின் அம்மா அப்பா கிட்ட வந்துட்டு நிவினை பற்றி கேட்குறாங்க. நீங்கள் எதுவும் நிவினை பற்றி நினைக்காதீங்க, என் தங்கச்சி நல்லபடியாக பார்த்துப்பா அப்படிங்கல, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சிலிப்பிக்கிறாங்க. அவங்க சம்மதத்தோடு வந்தாலும் கொஞ்சம் குவிக்கிறாங்க.
அப்படிங்கிறாங்க. என்ன விஜய் அப்படிங்கிற மாதிரி காவேரி பார்க்குறாங்க. சரி விடு, இஷ்டம் இல்லாத கல்யாணம் அப்படித்தான், அப்புறம் எப்படி இஷ்டப்பட வச்சிங்க அப்படிங்கிற, அதெல்லாம் மாமாவோட வேலை, அந்த ரகசியத்தை நமக்கு ரூமில் போய் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றா ரூமில் போய் சொல்கிறேன்ட்டு இப்போ சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்புறமா நிவின் அப்பாட்ட நீங்களே சொல்லுங்கள் அங்கிள் அப்படிங்கிறாங்க விஜய். இங்கே பாருமா, உன் தங்கச்சியை என் பையனுக்கு கட்டிக்க மனப்பூர்வமாக நாங்கள் ஒத்துக்கிறோம், மனம் முழுசாக அவங்க சம்மதத்தோடு நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படியே சந்தோஷப்படுறாங்க. காவேரி ரொம்ப நன்றின்னு கையெடுத்து கும்பிட்றாங்க. எனக்கு இதை சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நிவின் அப்படியே பட்டு வேட்டி சட்டையோடு வர்றாரு. அப்படியே யமுனாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. மாமா அப்படி சொல்லிட்டு வேகமாக அப்படியே தோளில் சாஞ்சிக்கிறாங்க. பாசமாக ஒரு புள்ள அப்பாவை கட்டி பிடிக்கிற மாதிரி. நீ அவ்வளோதெல்லாம் அழுகக்கூடாது, இங்கே பாரு தங்கம், நீ ஏன் நினைக்கிற, இந்த மாமா இருக்கல, நீ ஏன் கவலைப்படுற, போய் நிவின் பக்கத்தில் உட்காரு, சந்தோஷமாக உட்காரு அப்படிங்கிறாங்க. பஸ் இருந்துட்டு என்ன தங்கச்சி நீ முடியாதுன்னு சொன்ன, அந்த நம்பிக்கைலாம் இங்கே வந்து இப்படி அண்ணே நீ சும்மா இருனே அப்படிங்கிறாங்க. அவங்க வீட்டுக்கார இருந்துட்டு மாப்பிள்ள நீங்கள் சும்மா இருங்க, என்ன இவளையே அந்த ஓட்டாண்டி குடும்பத்தையா, ஹலோ பசுபதி என்ன ஓட்டாண்டி குடும்பங்கிற, என் கோடி சொத்து கோடிக்கணக்கான சொத்து என் மச்சனிக்கு சேரும் போதுமா, எப்படி அது சேரும், உன் தங்கச்சியாக தான் சேரும், நான் எழுதி வைப்பையா, உனக்கு என்ன அதில் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பசுக்கிட்ட கிட்ட காட்டிக்க போகிறாங்க. அவர் பயந்துட்டு அப்படியே பம்மிக்கிட்டு நிற்கிறாங்க. இதில் உன் சம்மந்தம் தேவையே இல்லை, தாய் மாமனை நின்று அச்சதை போடு அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. காவேரி செல்லம் நீ வா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அப்படி விஜய் ஒவ்வொரு விஷயம் பண்ணையிலையும் காவேரி அப்படியே விஜய் வியந்து பார்க்குறாங்க. ஹலோ என்னம்மா ஆச்சு மேடம், என்ன இப்படி ஆச்சரியப்பட்டு பார்த்தா என்ன அர்த்தம், இல்லை நான் காண்கிறது கனவா நினவா அப்படிங்கல. டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, கையை பிடிச்சி ஒரு கிள்ளுறாரு. கத்துறாங்க காவேரி. இது கனவு இல்லை நினைவு தான் போதுமா அப்படிங்கிறாங்க. அதுக்காண்டி கிள்ளுவீங்களா, அதுக்காண்டி கிள்ளக்கூடாது, உனக்கு கன்னத்தில் கிஸ் கொடுத்துருக்கலாம், இது கோயிலாச்சேன்னு விடுறேன் அப்படின்னு காதுக்குள்ள வந்து கடிச்சு சொல்கிறாங்க. ஐயோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு அச்சதை வாங்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் போகலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நம்ம பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.